ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் கொள்கை விளக்க குறிப்பு, அதாவது சட்டசபையில் நம்ம மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியத்தை பற்றி இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அது போக ஒரு எம்எல்ஏ டிவிகே எம்எல்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மையார் வந்து டெட் சம்மந்தமாக வந்து பேசியிருந்தாங்க. அதாவது ஜஸ்ட்டு வந்து அதை பேச மட்டும் தான் செஞ்சாங்க. அது வந்து ஒரு வேண்டுகோள் வந்து விடுத்திருந்தாங்க. என்ன வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த நியமன தேர்வு வேண்டாம், நீங்கள் டெட்டு அந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ப்ளஸ் சீனியாரிட்டி வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வேலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு வேண்டுகோள் வந்து வச்சுருந்தாங்க. அது ஜஸ்ட்டு வந்து வேண்டுகோள் மட்டும்தான், சரியா? அது வந்து கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்குதோ அதுதான் வந்து மெயின். இதில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இதில் ஒரு சில நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயிலும் நம்மளுக்கு வந்து இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்துடலாம், சரியா? ரைட். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது. இந்த யூஜிடிஆர்பிக்கு நம்மளுக்கு அஃபீஷியலாக இப்போ வந்து வந்துருச்சு. இந்த கொள்கை விளக்க குறிப்பிலேயே எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதை வந்து பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இருக்குது. ஓகே, இதில் இந்த இருக்குது பாருங்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள், இதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2026 செப்டம்பர் மாதத்தில் வெளியிட திட்டமிட்டுருக்காங்க. செப்டம்பர் மாதத்தில் அது எப்போ வேணால் வந்து இருக்கலாம், கடைசியாக கூட வந்து இருக்கலாம். ஆனால் செப்டம்பர் மாதம் கன்ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் கால்ஃபர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. யூஜிடிஆர்பி அதாவது பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான நியமன தேர்வு தான் இந்த தேர்வு. இந்த தேர்வை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஒரு வேக்கன்சி ஓரளவுக்கு வந்து இருக்கும், சரியா? அப்படிங்கிறப்ப எவ்வளோ வேக்கன்சி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க. நல்ல ஒரு வாய்ப்பு. இதில் எஸ்ஜிடி பற்றின விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கல. அதாவது பேப்பர் 1 கிளியர் பண்ணிப்பாங்களே அவங்களுக்கான நியமன தேர்வு பற்றி விஷயங்கள் வந்து கொடுக்கல. ஆனால் யூஜிடிஆர்பிக்கு நம்மளுக்கு வந்து அஃபீஷியலாகவே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. செப்டம்பர் மாதம் கால்ஃபர் அப்படியே தெரிஞ்சு போச்சு. ஸோ நல்லா நீங்கள் வந்து படிங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நியமன தேர்வு சீர்திருத்தங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம், தொழில்நுட்ப அடிப்பில் டெக்னாலஜி அடிப்பில் நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அப்படிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எப்பயும் கொடுக்கறதான், சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த வருஷம் 2026 ஜூலை மாதம் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் டெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நடத்தினாங்க. அதை பற்றின விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் காமன் டெட் பற்றின விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ஜஸ்ட் வந்து நேரடி நியமன தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. காமன் டெட் பற்றி நம்மளுக்கு வந்து கொடுக்கல, சரியா? அது மாதிரி நேரடி நியமன தேர்வில் இப்போ இதுக்கு முன்னால் வச்சது நம்ம உதவி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வச்சது வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சட்டக்கல்லூரிகளில் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க, சரியா? ஆனால் வேற எதுவும் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. டெட்டு சம்பந்தமான விஷயங்களும் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ஸோ அதுக்காக வந்து கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து கால்ஃபர் வந்து வராதா அப்படிலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது, சரியா? அவன் எப்படி வேணால் வந்து பண்ணுவான். ஏன்னா அது வந்து எலிஜிபிள் டெஸ்ட் தான், ஓகேவா? அதே மாதிரி அந்த எம்எல்ஏ மாண்புமிகு எம்எல்ஏ வந்து பேசுனது என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான். அவங்களும் நான் வந்து எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து வேலை கிடைக்கல, நீங்கள் வந்து இதை வந்து ரத்து பண்ணிவிட்டு நீங்கள் சீனியர் டெடிப்பில் போடுங்க, டெட்டு குவாலிஃபிகேஷன் வச்சு சீனியர் டெடிப்பில் வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து வேண்டுகோள் மட்டும்தான் நம்மளுக்கு. ஆனால் வந்து பாருங்கள், அப்படிலாம் நியமன தேர்வை மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்க மாட்டாங்க. அப்படி தூக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், சரியா? நம்ம மாநில அரசு நினச்சா மட்டும்தான் அது வந்து எடுக்க முடியும். ஆனால் டெட்டை வந்து தூக்க முடியாது. டெட்டு வந்து மத்திய அரசு நினைக்கணும், அப்படின்னா தான் டெட்டை வந்து தூக்க முடியும், சரியா? அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக டெட் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு நியமன தேர்வும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் யூஜிடிஆர்பிக்கான நியமன தேர்வு வந்து இருக்குது. ஸோ படிக்கிறவங்க நல்லா வந்து படிச்சுக்கோங்க, சரியா?